வால்பாறை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக 110 அடி ஆழியார் அணை எட்டியது. வினாடிக்கு 2144 கன அடி நீர் அணைக்கு வந்து கொண்டிருக்கும் நிலையில் 161 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வினாடிக்கு 2144 கன அடி நீர் அணைக்கு வந்து கொண்டிருக்கும் நிலையில் 161 கன அடி நீர் ஆழியார் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை பொதுப்பணித்துறை விடுத்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாசிலாமணி. வணக்கம் மாசிலாமணி, இது குறித்த விரிவான தகவல்கள் சொல்லுங்க. வால்பாறை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆழியார் அணையின் நீர்மட்டம் 110 கன அடியை எட்டியுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வினாடிக்கு 2144 கன அடி நீர் அணைக்கு வந்து கொண்டிருக்கும் நிலையில் 161 கன அடி நீர் ஆழியார் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாசிலாமணி. வணக்கம் மாசிலாமணி, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. ஜனனி, கோவை, நீலகிரி மாவட்டத்துக்கு நேற்று மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வால்பாறை ஆனைமலை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்து வந்தது. இந்த நிலையில் காடமாறு அணை, அப்பர் ஆழியார் அணை போன்ற நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அங்கிருந்து வரும் உபரி நீர் 120 அடி கொள்ளளவு கொண்ட ஆழியார் அணைக்கு வந்து கொண்டிருப்பதால் இன்று காலை 7 மணி நிலவரப்படி ஆழியார் அணைக்கு 110.70 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 1861 கன அடி வந்து கொண்டிருப்பதாகவும் அணையிலிருந்து வினாடிக்கு 161 கன அடி வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் ஆழியார் அணையின் நீர்மட்டம் 110 அடியை எட்டியுள்ளதால் அணைக்கு அதிக அளவில் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாலும் ஆற்றின் கரையோரம் உள்ள பொதுமக்களுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஜனனி, மாசிலாமணி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.